Hi friends, Assalamu alaikum. Welcome to Smiya's Kitchen. இது ஸ்பெஷலா 5-in-1 tart cake dream cake எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் சாக்லேட் கேக் செய்யறதுக்கு 2 முட்டை சேர்த்துக்கோங்க. பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். பவுடர் பண்ண சுகர் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பீட் பண்ணனும். நல்லா ஃப்ளஃபியா வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து லைட்டா பீட் பண்ணிக்கணும். ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் எடுத்து அதில் 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கணும். பேலன்ஸ் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். ஓவராக மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். 6 இன்ச் பேனில் கீழே பட்டர் பேப்பர் சேர்த்து பேட்டரை சேர்த்துக்கணும். ஸ்டிக்கு வச்சு இது போல் மிக்ஸ் பண்ணிடணும். ஏர் பபிள்ஸ் இல்லாமல் லைட்டாக தட்டி விட்டுக்கணும். ஏர்ஃப்ரையரில் 160 டிகிரி செல்சியஸில் 25 நிமிஷம் வச்சு எடுக்கணும். சாக்லேட் கனாஷ் செய்கிறதுக்கு 1/2 கப் டார்க் சாக்லேட் எடுத்துக்கணும். விப்பிங் க்ரீம் 3/4 கப் சேர்த்துக்கணும். 1 பீஸ் பட்டர் சேர்த்துக்கோங்க. டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுலில் 1/2 கப் டார்க் சாக்லேட் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கணும். நான் டார்க் சாக்லேட் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் டார்க் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் சேர்த்து எடுத்துக்கலாம். மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. 1/2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கணும். சாக்லேட் கனாஷ் செஞ்சதை 2 டேபிள்ஸ்பூன் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது எல்லாத்தையுமே ஒரே டின்லேயே அரேஞ்ச் பண்ணணும். கேக் டின் என்கிட்ட இல்லை, கேக் பேன்லேயே ரெடி பண்ணிக்கிட்டேன். சாக்லேட் கேக் சேர்த்துக்கணும். மில்க்மெய்டும் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அடுத்தது விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கணும். டார்க் சாக்லேட் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சாக்லேட் கனாஷில் எந்த நட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அதை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. மூணாவது லேயராக சாக்லேட் கனாஷ் சேர்த்துக்கோங்க. ஃபைவ் லேயர் அரேஞ்ச் பண்ணுறதுனால 5-in-1 டாட் கேக் இது. சாக்லேட் கனாஷ் சேர்த்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்தால் போதும். 4வது லேயர் சாக்லேட் மட்டும் மெல்ட் பண்ணியிருந்தோம்ல, அதை சேர்த்துக்கோங்க.
அல்ஹம்துலில்லாஹ் நேற்று ஈது நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஈது செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஈத் முபாரக். நல்லபடியாக ஈத் செலிப்ரேட் பண்ணுங்கள். அஞ்சாவது லேயராக கொக்கோ பவுடரை டஸ்ட் பண்ணிக்கணும். ஃப்ரீ டைமில் வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. 5-in-1 டாட் கேக் ரெடி ஆயிடுச்சு. தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் எடுத்து சாப்பிட்ணும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.